ஹை ஃப்ரெண்ட்ஸ், மனோரமா இயர் புக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துருக்கோம். தமிழ்நாடு ரிலேட்டடானது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழக அரசோட தோழி திட்டம் அது வந்து எதுக்காக தொடங்கினாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ தோழி பெண்கள் தங்கும் விடுதி அப்படிங்கிறது பெண்கள் வந்து வெளியூரில் சென்று வேலை செய்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த தோழி திட்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதாவது வெளியூரில் போய் பணிபுரியும் பொழுது அரசாங்க வேலையில் இருந்தாலும் சரி, இல்லை தனியார் வேலை எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களோட பாதுகாப்புக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த தோழி திட்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 11 மகளிர் விடுதிகளாக தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் கோஆப்ரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறது. ஓகேவா? 9 மாவட்டங்களில் தொடங்கப்பட்டிருக்கு. அதற்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஊட்டச்சத்தினை உறுதி செய் திட்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? தமிழ்நாட்டில் 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் நலமுடன் வளர்த்தெடுக்கும் நோக்கத்துடன் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள திட்டம் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆன்சர் வந்து ஊட்டச்சத்தினை உறுதி செய் திட்டம் அப்படிங்கிறது. 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவில் நம்ம ஒரு பேஜில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை கண்டினியூவாக பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிடும். தமிழ்நாடு முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா, அதுக்கப்புறம் விருதுகள், அதுக்கப்புறம் நியமனங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் நம்ம பார்த்துடலாம். தேங்க்யூ.